ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரத்தில் சவுல் என்கிற பவுலாய் மாற்றப்பட்ட அவருடைய வாழ்வை குறித்து கொஞ்சம் காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நேற்றைய தினத்தில் கந்தாகே என்று சொல்லக்கூடிய ராஜஸ்திரீயினுடைய நிதி அமைச்சருக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு ஆவியானவர் அங்கே இருந்து அவரை கொண்டு வந்து ஆசோத்திலே கொண்டு வந்து விட்டதை 8:40 பார்க்கிறோம். அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில், அதாவது ஆசோத்திலிருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதியிலே அமைந்த பட்டணங்களின் வழியாக இந்த ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஏரோது வாய்க்காலை கட்டி தண்ணீர் வசதி செய்து செசரியாவில் கோட்டைகளையெல்லாம் அமைத்து அந்த செசரியாவை மிகப்பெரிய துறைமுகமாக மாற்றி வைத்திருந்தான். அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியாக இருந்தபடினாலே அந்த பகுதிகளிலே இங்கே பிலிப்பு ஊழியம் செய்து கொண்டு வந்ததாக எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இதனை 9வது அதிகாரத்தில் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் என்று பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் ஸ்திரீகளை புருஷர்களெல்லாம் வீடுகள் புகுந்து அவன் இழுத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று பார்த்தோம். இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் என்று சொன்னால், பிரதான ஆசாரியனுடைய அரியணை அவருடைய அரண்மனையினுடைய வாசலிலே ஏறி யூத மார்க்கத்தாராகிய புருஷரையாயிலும் ஸ்திரீகளாயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசிய மைனர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சிறிய ஆசியாவிலே இருந்த சிலிசியா நாட்டில் தர்சு பட்டணத்து யூதன் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது மிகவும் கல்விக்கு பெயர் பெற்ற ஒரு பட்டணம். தற்போதைய துருக்கி பட்டணமாக அது விளங்குகிறது. அப்போஸ்தலர் 21:39 அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன் என்று சொல்லுகிறான். கல்விக்கு பெயர் போன பட்டணம் ஏன் என்று சொன்னால், அதன் வழியாகத்தான் அங்கே தமஸ்குவுக்கு செல்லுகிற ஒரு மிகப்பெரிய பாதை இந்த தர்சு பட்டணத்தின் வழியாக இருந்தபடியினால, மிகப்பெரிய வாணிபமானது தமஸ்குவிலே நடந்தபடியினால இங்கே உள்ளவர்கள் எல்லாரும் நல்ல கல்வி கற்றவர்களாக, அவர்கள் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஸ்தேவானனுடைய மரண நேரத்தில் அவரை குறித்து, பவுலை குறித்து வாலிபன் என்று அப்போஸ்தலர் 7:58 பார்க்கிறோம். எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என அவர் தம்மை கூறுவது பிலிப்பியர் 3:5-6 நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தான் என்று பெருமை பாராட்டுகிறார். பென்யமின் கோத்திரத்தான் என்று சொல்லுகிறார். எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று தன்னை குறித்து அத்தனையாக அவருடைய முன்னாட்களிலே அவர் இருந்த தன்னுடைய வாழ்வை குறித்து இங்கே சொல்லுகிறார். பவுலுடைய சகோதரனுடைய குடும்பமும் அங்கே எருசலேமில் தான் வாழ்ந்தது என்பதற்கு அப்போஸ்தலர் 23:16 பார்க்கிறோம். இந்த சற்பனையை பவுலுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 16வது அதிகாரம் 7:11 அவர் ரோமருக்கு எழுதின கடிதத்திலே, அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும், மை ரிலேட்டிவ்ஸ், என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அந்தோனிக்கியோவையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். வசனம் 11 என் இனத்தானாகிய ஏரோதியனை வாழ்த்துங்கள் என்று சொல்லி அவருடைய இனத்தை குறித்தும் அவருடைய ரிலேட்டிவ்ஸும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பென்யமின் கோத்திரத்தை சார்ந்த அவர் இளமையிலேயே அனைத்து யூத மத சட்டங்களின்படியேயும் வைராக்கியமுள்ளவராக சவுல் வளர்க்கப்பட்டிருந்தார். செல்வ செழிப்பு மிக்கதும் ஆள்பலம் மிக்கதும் ரோம குடியுரிமை பெற்றதும் பக்தி வைராக்கியமிக்கதுமான குடும்ப சூழலை கொண்ட
அவரை அன்றைய மிகச்சிறந்த குருகுல கல்வியை பெறும்படி அறிஞர் ரஃபான் கமாலியலிடம் அவருடைய குடும்பமானது அங்கே எருசலேமுக்கு அனுப்பி வைத்திருந்தது. தர்சு பட்டணத்திலிருந்து அவன் அங்கே எருசலேமிலே வந்து ரப்பான் கமாலியேல் அந்த நாட்களிலே குருகுல பட்டம் பெற்றவர்களுக்கு ரப்பான் என்று சொல்லி அவர்கள் பட்டம் சூட்டியிருந்தார்கள். அந்த நாட்களில் 7 ரப்பான் பட்டம் பெற்றவர்கள் தான் இருந்தார்கள். அதில் 3 பேர் கமாலியலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. ரப்பான் கில்லேஸ் என்பவர் கமாலியலினுடைய தாத்தா என்றும், அங்கே லூக்காவில் 2ஆம் அதிகாரம் 29 எழுதப்பட்டிருந்த சிமியோன் கமாலியலினுடைய அப்பாவாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அவரும் ஒரு ரப்பான் பட்டம் பெற்றவர். கமாலியலின் குடும்பத்திலேயே 3 பேர் இந்த குருகுல பட்டத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். அவருடைய பாதத்திலே ரப்பான் கமாலியலினுடைய பாதத்திலே நியாயப்பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்த பரிசேயனாக இவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 5:34 நியாயப்பிரமாணத்தை கற்றித் தேறி கரைகண்டு காணப்பட்ட அந்த கமாலியலை குறித்து பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் அழகு என்றொரு பட்ட பெயரும் அங்கே கமாலியலுக்கு கொடுத்திருந்தார்கள். இவருடைய பாதத்தில் கல்வி கற்ற பவுல் சிறந்த பரிசேயனாக எருசலேமை விட்டு நாடு திரும்பி விட்டார். இந்த காலகட்டத்தில் தான் இயேசு தம்முடைய வெளிப்படையான ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பவுல் இயேசுவை நேரடியாக சந்தித்ததாக ஆதாரங்கள் இல்லை. அக்காலத்தில் எருசலேமில் இருந்திருந்தால் சிலுவையில் அறைவதற்கு கூட ஒருவேளை அவர் முன்னணியில் நின்றிருக்க முடியும். இக்காலகட்டத்தில் இப்போ இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின பின்பு இப்பொழுது ஊழியம் எருசலேமில் பயங்கரமாக நடக்குது. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவை பற்றிய செய்திகளும் அவரது அப்போஸ்தலர்கள் செய்யும் ஊழியமும் சவுலுடைய காதுகளை அடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தமது குருவான கமாலியலும் எருசலேம் மத தலைவர்களும் அந்த பிரச்சனையை சரியான முறையில் அணுகி அந்த நசரிய மார்க்கத்திற்கு இரும்பு கரங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் போனதென்ன என ஆச்சரியப்பட்ட அந்த சவுல் என்கிற பவுல்தான் இவ்வேளையில் திரும்பவும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். ஸ்தேவானினுடைய வல்லமை மிக்க திருப்பணியானது அப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரோடு பலதரப்பட்ட அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தர்க்கித்து பார்க்கிறார்கள். எல்லாரும் தோல்வியை தழுகுகிறார்கள். படிப்பில் பட்டம் பெற்ற பவுலும் கூட நிச்சயமாக பேசி பார்த்திருக்க முடியும். ஒருவனும் அங்கே ஸ்தேவானுடைய ஞானத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அங்கே ஸ்தேவானினுடைய ஞானத்தை எதிர்த்து நிற்பதற்கு பவுலாலும் கூட அங்கே முடியவில்லை என்பதைத்தான் நாம் இந்த பகுதியிலிருந்து பார்க்க முடியும். ஆகவே பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ஸ்தேவானோ தன் பிரசங்கத்தில் இஸ்ரவேலின் வரலாற்றை மறுமதிப்பீடு செய்யக்கூடியவராக அவர் பேசுகிறார். தேவதூதனைப் போல முகம் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அதை எல்லாரும் அப்படியே வியந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவன் தரிசனத்தை குறித்து கூறும்பொழுது அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி கல்லறிந்து அவனை கொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தண்டனையின் போது கல்லறிந்தவர்களின் ஆடைகளை இவனுடைய பாதத்தில் தான் அவர்கள் வைத்துவிட்டு கல்லறியும்படியாய் கடந்து சென்றார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பின்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்தேவானை கொலை செஞ்சதுனால இந்த மார்க்கத்தை குறித்து பேசுகிறவர்கள் அமர்ந்து விடுவார்கள் என்று சொல்லி பவுல் அமர்ந்து பார்த்தார். அடங்கவில்லை நசரேய அனல் என்று சொல்லி சொன்ன உடனே தான் நசரேய மார்க்கத்தை ஒடுக்காமல் அடங்க மாட்டேன் என்கிற வீர சபதத்துடன் பிரதான ஆசாரியனினுடைய அரண்மனை படியேறி அனுமதி கடிதத்தை வாங்கினதைத்தான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். புயலென சீறி புறப்பட்டு கொண்டிருந்தார் பவுல். தமஸ்கு நோக்கி அவர் கடந்து தன்னோடு கூட சேர்ந்தவர்களை கூட்டிக் கொண்டு சென்று மிகவும் வீர சபதத்துடன் போன அவரை ஒரு ஒளி சந்தித்த பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்து கிடந்ததை பார்க்கிறோம். எருசலேமுக்கு வடகிழக்கில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு பழமையான பட்டணம் சீரியாவினுடைய தலைநகராகிய தமஸ்கு. மேற்காசிய நாடுகளில் மக்கள் அதிகமாக வாழ்ந்து வந்த பட்டணம்.
சவுல் காலத்தில் பெரிய வாணிப தலமாக இந்த பகுதியானது விளங்கியது. தமஸ்குவில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் நற்செய்தியை பரப்புவதை தடை செய்யாவிட்டால் அது எளிதில் எல்லா பக்கமும் பரவி உலகம் முழுவதும் சென்றுவிடும் என்று சொல்லி சவுல் பயந்தபடியினால்தான் பிரதான ஆசாரியனின் அரண்மனை படியேறி இந்த நிருபங்களை அவன் கேட்டு வாங்கி சபையை அழிப்பதற்கு, அங்கே இருக்கிறவர்களை கொலை செய்கிறதற்கும் கட்டி எருசலேமிற்கு தூக்கிட்டு வருகிறதற்கும் அவன் உத்தரவுகளை வாங்கி கொண்டு புறப்பட்டு செல்கிறதை பார்க்கிறோம். திருச்சபைக்கு மிகவும் பெரிய எதிரியாக இருந்தவனை மிகப்பெரிய போதகனாக மாற்றுகிற வேலை ஆண்டவருக்கு வந்துவிட்டது. அந்த நேரத்தில் தான் அவன் கீழே விழுகிறான். தேவனுடைய கிருபை, இரக்கம் மற்றும் அவருடைய அன்பின் அற்புதமான செயலை அவன் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். அதனை தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுகிறார். அவருடைய இரக்கத்தை குறித்து பேசுகிறார். அவருடைய கிருபையையும் அவருடைய அழைப்பையும் குறித்து அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீறி பாய்ந்தவனை குதிரையிலிருந்து தள்ளிவிட்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீர் யார்? நீர் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமானது என்று சொன்னபோது பவுல் தன்னுடைய நிலைமையை ஒரு நொடி பொழுதில் தன்னுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததை பார்க்கிறோம். இதே போல 2 தீமோத்தேயுவிலையும் அவர் அங்கே எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு 1 அதிகாரம் 9 வசனத்தில் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காதலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய அழைப்பை குறித்து அத்தனை தெளிவாக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய எண்ணங்கள் ஒரு நொடி பொழுதில் தலைகீழாக மாறியது. பட்டணத்திற்குள் பார்வையற்றவராக கைலாகு கொடுத்து அங்கே உள்ளே கொண்டு வரப்படுகிறார். வெளியே பார்வையில்லை, நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறவர் அவருடைய இருதயத்தில் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார். 2 கொரிந்தியர் 4:6 அங்கே அனனியா யெகோவா கிருபையுள்ளவர் என்று சொல்லி பெயருக்கு அர்த்தமுடைய ஒருவரை ஆண்டவர் சந்தித்து பவுல் தரிசனம் காண்கிறான். அனனியா என்பவன் வருவதாகவும் பார்வையதாகவும் அவன் தரிசனம் பார்த்துட்டு இருக்கிறான்ப்பா, நீ போய் அவனுக்கு சொல்லு, நான் அவனை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை காண்பிப்பேன் என்று சொல்லி கல்லாதவர்களையும் ஆண்டவர் ரெக்கைகளை பிடித்து அவர்களை பயன்படுத்த முடியும். சீறி பாயிற சவுல் என்று சொல்லக்கூடிய பவுலையும் அவர்களுடைய ரெக்கைகளை பிடித்து மிகப்பெரிய கல்வி கற்றிருந்தாலும் தன்னுடைய பணிக்கென்று அவரால் பயன்படுத்த முடியும். ஆகவே துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னாரே, யாரை இயேசு எப்பொழுது சந்தித்து தன்னுடைய பணிக்கு பயன்படுத்துவார் என்று தெரியாது. இங்கே சவுல் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய பட்டப்படிப்பை பெற்ற நியாயப்பிரமாணத்தில் கரை கண்டிருந்த பவுலை ஆண்டவர் தன்னுடைய கரங்களிலே எடுத்து ஒரு அருமையான சிற்பியாகிய என் தேவன் அவரை ஒரு சிறந்த தன்னுடைய கலை வண்ணத்தினாலே தன்னுடைய சித்தத்தின்படி வணைந்து வேதத்தில் 14 நிருபங்களை 14 கடிதங்களை
எழுத வைத்து அதன் மூலமாக வேதத்தை நிரப்பி முடித்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதனை, மற்றவர்களை அடிக்கவும் துன்பப்படுத்தவும் கடந்து சென்றவனை அடி வாங்குகிறவனாகவும் துன்பங்களை சகிக்கிறவனாகவும் மாற்றி போதகத்தை அழிக்க நினைத்த அவனை ஒரு போதகனாக மாற்றின காரியங்களைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே சபைக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் நிந்திக்கும் பொழுது ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களையும் தன்னுடைய கரங்களில் எடுத்து வல்லமையான ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும். நாளைய தினத்தில் பவுலினுடைய ஒரு ஜெபம் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக, ஒரு ஆவிக்குரிய முழு மனிதனாக அவன் மாறுகிறதற்கு பவுல் செய்த ஜெபத்தை நாளைய தினத்தில் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.